Hi guys, we are here with Harnachalam. He runs a growth marketing and personal branding agency called Social Cult. Hi bro, Hi bro. nice to meet you. ஸோ உங்க லைக் இந்த செக்டார்ல வந்து நம்ம உங்க பர்சனல் ஸ்டோரி பத்தி பேசலாம். சூப்பர். கண்டிப்பா. உங்க யங் லைஃப்ல நீங்க என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க? யங் லைஃப் எப்படி இருந்தது? யங் லைஃப் ப்ரோ இப்போ நான் எங்க தான் ப்ரோ வயசான மாதிரி இல்ல 25 24 20 அந்த ரேஞ்சில் ப்ரோ டீனேஜ் 11 12. ஆமா டீனேஜ்ல வாண்ட் டு பிகம் லைக் ஃபர்ஸ்ட் எனக்கு போட்டோகிராஃபர் ஆகணும் கனவு இருந்துச்சு. அப்புறமா தென் இட் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு லைக் ஐ வாண்ட் டு பிகம் டாக்டர் பிகாஸ் வீட்ல எல்லாம் வந்து டாக்டர் படிச்சு அப்படியெல்லாம் எல்லாம் காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னா ஸோ ஓகே நல்லா இருக்கே அப்படின்ட்டு நானும் சரி டாக்டருக்கு தான் ட்ரை பண்ணேன். So that eventually ended as a tragedy for me. I had a very bad tragedy தான். Tragedy-னா it gave me a lot of trauma. அதை பத்தி நான் சொல்றேன். So ஆமா அதுக்கப்புறமா then I want to become a designer. நல்ல ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்ணோம். தென் மார்க்கெட்டர், அப்புறம் ஒரு ஆண்டர்பிரனரா இப்போ வந்து நிக்குது. இதுக்கப்புறம் அது எப்படி போகும்னு தெரியல. ஆமா டிரான்ஸ்ஃபார்ம்ஸ். ஆமா ஸ்டேபிளா இல்ல. ட்ராஜடின்னு சொன்னீங்கல்ல, அது என்ன? what kind of tragedy? ட்ராஜடின்றது வந்து it happened to me because of few reasons. ஏன்னா I finished my 12th and அப்பதான் NEET was introduced. என் நேரம் தெரியல. அப்பதான் 2018 I think so. 2017 16ல வந்து நீட் ஃபர்ஸ்ட் வந்துச்சு, செகண்ட் தான் ப்ராப்பரா வந்துச்சு. சோ அப்பதான் அந்த லாட் ஆஃப் சிஸ்டம்ஸ் தட் ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் இன் பிளேஸ் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இது ஸ்டேட் போர்டு. ஸோ நான் வந்து எழுதுனதுக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து ஸ்கோர்டு குவாலிஃபைங் மார்க் தான். ஓகே. ஸோ அப்போ எங்கே சேர்ந்து நீங்க ஓரளவுக்கு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்? டாக்டர் இல்ல, ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், 85 அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் தான். ஸோ அதான் 12th அந்த அளவுக்கு தான் எடுத்தேன். ஸோ வீட்டில் டாக்டர் படிக்கணும்னாவே ஐ டுக் 1 month பிரேக் அண்ட் ஐ ஸ்டடிட் இன் இந்த கிராஷ் கோர்ஸ் சொல்லுவாங்க. அது படிக்கும்போது ஐ காட் ஒன்லி குவாலிஃபிகேஷன் மார்க். ஸோ அதுக்கப்புறமா 1 year பிரேக் எடுத்தாதான் ஐ கேன் கெட் அ கவர்மெண்ட் சீட் வாங்கணும்னா யூ நீட் டு ப்ரிப்பேர் ஹார்ட் அண்ட் ஸ்கோர் நிறைய இருந்துச்சுன்னா தான் யூ வில் கெட் த சீட். அதுக்காக ட்ராப்டு 1 year. எல்லாருமே காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டாங்க. ட்ராப்டு 1 year. பட் மை பேரண்ட்ஸ் லைக் இல்ல நம்ம வில் கெட் அ மேனேஜ்மெண்ட் சீட்னு வில் அஃபோர்ட் சம் மணி அண்ட் பட் தட் எவென்ச்சுவலி டர்ன் இன்டு சம்திங் பேட். we pledged the house mortgage பண்ணி it didn't go really well. There were not a lot of external factors. ஸோ தட் நான் செகண்ட் டைம் நீட் எழுதும் போது நீட் எழுதுறதுக்கு 1 week பிஃபோர் அப்பா வாஸ் ஹாஸ்பிட்டலைஸ்ட் அண்ட் ஹி வாஸ் நாட் ஃபீலிங் ரியலி வெல். ரிசல்ட் வரதுக்கு 1 week முன்னாடி மை ஃபாதர் பாஸ்ட் அவே. ஸோ ஈவன் த ரிசல்ட்ஸ் கேம், இட் வாஸ் பாசிட்டிவ். ஐ காட் அ புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ். ஐ காட் தென் அதுக்கப்புறமா மை மதர் வாஸ் நாட் ஃபீலிங் வெல். ஷி வாஸ் பெட் ரிட்டன். ஸோ ஐ டென்ட் டேக் தட் because I want to take care of my mother. So அதுக்கப்புறமா after the 6 months I joined in a college called Da Vinci Media College, which is in Vadapalni. The main reason I joined it was not I like VFX, but அம்மாவை பார்த்துக்கணும், வீட்டு பக்கத்துலேயே இருந்துச்சு. ஸோ ஒரு நடந்து போயிட்டு வர டிஸ்டன்ஸ்ல இருந்துச்சு. ஸோ வீட்டு பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா எப்போ வேணா போய் பார்த்துட்டு வரலாம். இந்த காலேஜ் வாஸ் வெரி லிபரல் ஃபார் மீ ஆல்சோ. ஸோ சின்ஸ் எனக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்னால எனக்கு ப்ராஜெக்ட்லாம் டக்குன்னு முடிச்சு நான் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சோம். அம்மாவை டேக் கேர் பண்ண ஈஸியாக இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் 6 months ஷி ஆல்சோ பாஸ்ட் அவே. ஸோ அது வந்து இட் வாஸ் அ பிக், எனக்கு வந்து அந்த டாக்டர்ன்ற ஒரு விஷயமே அதனால பிடிக்காம போயிடுச்சு. ஏன்னா எவ்வளோதான் காசு இருந்தாலும் ஒருத்தர் காப்பாற்ற முடியலன்றது ஒரு அது நான் எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு அந்த டைம்ல. ஸ்டில் இப்போ ஐ ரியலி ஒர்க் வித் ஹெல்த் கேர் ரிலேட்டட் பீப்புள் தான். சோஷியல் ஸ்கல்ப்ல வி ஒர்க் வித் லாட் ஆஃப் ஹெல்த் கேர் ரிலேட்டட் கிளைண்ட்ஸ் தான் இப்போ இருக்கு. பட் தட் டைம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கண்டிப்பா யாரா இருந்தாலுமே அதுல இருந்து the bounce back was ரொம்ப டைம் எடுத்துச்சு. That was good, nice journey. ஸோ அதுல இருந்து எப்படி நீங்க திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணீங்க லைஃப்? லைக் அவ்வளோ அடி வாங்கிட்டு லைக் ட்ராஜடின்னு சொன்னீங்கல்ல நீங்க. இது லிட்டரலி ஃபார் மீ இட்ஸ் லைக் ட்ராஜடி பிகாஸ் ஐ வாஸ் லைக் ரொம்ப பேம்பர்டு சைல்டு. ஐ வாஸ் born, எங்க அப்பாவுக்கு இறந்து போகும்போது 65 வயசு. ஸோ எங்க அம்மா அப்பா கல்யாணம் ஆகி 28 years கழிச்சு தான் நான் பிறந்தேன். ஸோ லிட்டரலி இந்த நேம் எதுக்காக அப்படி வச்சாங்கன்னா லைக் அப்பா வந்து வாஸ் வெரி
ரொம்ப தீஸ்ட், அப்ப வந்து ரொம்ப சாமி கும்பிடுவாங்க. இது திருவண்ணாமலை கோயில் சுத்தி வந்துட்டு தான் நான் பிறந்தேன்றதுக்காக தான் they kept that name. பட் எனக்கு தலைவர் ரொம்ப பிடிக்கும், அப்படி நான் அருணாச்சலம் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்படியுமே லிங்க் ஆச்சு. ஸோ அதுதான். ஓகே. ஸோ ரீஸ்டார்ட் லைஃப் வந்து அது இந்த 12th ஃபெயில்ல வர மாதிரி ரீஸ்டார்ட் தான். நம்ம என்ன நடந்தாலும் we need to do thatல. ஸோ வாட் எவர் நம்ம லைஃப் மே த்ரோ அஸ், எங்க போட்டாலும் we need to bounce back and come. So just to make them proud, I just want to live a good life in front of them. மேல இருந்து பார்ப்போம், அவ்வளவுதான். ஓகே. ஸோ அந்த ஒரு ரீசன் தான். ஆமா. ஓகே. வாட் ஆர் த மேஜர் டிராபேக்ஸ் அண்ட் செட்பேக்ஸ் யூ எவர் ஃபேஸ்ட்? இப்போ சொன்னது ஒரு செட்பேக், அது இல்லாம ஹேஷ்டாக்ஸ் ஃபெயிலியர் ஒரு செட்பேக். ஸோ அதுல இருந்து என்ன லெசன்ஸ் கெயின் பண்ணிட்டீங்க? ஃபர்ஸ்ட் செட்பேக்ல இருந்து என்ன லெசன்ஸ் கெயின் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் செட்பேக்ஸ்ல there was like you don't have anyone in your life except yourself. Like no cushion to பின்னாடி ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்டும் கிடையாது. ஈவன் த ஃபுட்டு, நீங்க தூங்க எங்க என்னன்னாலும் யூ ஹேவ் டு பி ஆன் யுவர் ஓன்ல. அண்ட் ஒரு 18 வயசு பையன் கிட்ட எதுவும் இல்லை, இப்ப நீ தான் வாழ்க்கையை பாத்துக்கணும்னா ஃப்ரம் த காலேஜ் டு டூ சம்திங். அண்ட் அந்த கோர் எமோஷனலாவும் சரி, தட்ஸ் த டைம் வேர் யூ கெட் லாட் ஆஃப் திங்ஸ் இன் யுவர் லைஃப். அதெல்லாம் தாண்டி வரும்போது இட்ஸ் நிறைய எமோஷனல் லெசன்ஸ் அண்ட் திங்ஸ் ஐ லேர்ன்ட். அதுக்கப்புறமா இந்த வே ஸ்டார்டட் பிசினஸ் அண்ட் ஃபெயில்ட், அதுல ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங் ஆஸ்பெக்ட் எல்லாமே லைஃபா ஒரு லெசன்ஸ் கற்றுக் கொடுக்கும். தட் இவென்ச்சுவலி கிவ் யூ லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ ஒரு ஆண்டர்பிரினரா இவ்வளோ அடி வாங்கினா மேலே வரும்ல, அதுதான் ஒரு பேசிக் ஸ்கில் ஆஃப் ஆண்டர்பிரினர். நெவர் கிவ் அப், அவ்வளோதான். ஸோ இப்போ நான் நினச்சிருக்கலாம், அம்மா அப்பா போயிட்டாங்க, நம்ம ஏதாவது சின்னதாக ஒரு வேலை பார்த்துட்டு போய் இல்லை, நான் இட்ஸ் நாட் ஃபார் மீன்றது ஐ நீட் டு நோ. ஸோ அதுக்கப்புறம் மேலே வரும்ல, அதுதான். என்னதான் எம்ப்ளாயாவே இருந்திருக்கலாம், இல்லை இட்ஸ் நாட் ஃபார் மீன் மேலே வரும்ல, அதுதான். இப்போ ஒரு கம்பெனியோட நிறுத்தக்கூடாது, இட்ஸ் நாட் ஃபார் மீ, ஐ ஹவ் டு பில்ட் மோர்ன்றது என்னோட. ஸோ அது மாதிரி இட்ஸ் நாட் ஃபார் மீன்றது யூ ஹேவ் டு டிட்டர்மைன் யுவர் செல்ஃப். நெவர் செட்டில், அவ்வளோதான். 1+1 நெவர் செட்டில் தான். ஸோ என்னதான் ஆனாலுமே வேற யாரும் புஷ் பண்ண மாட்டாங்க. ஆமா, நம்மள புஷ் பண்ணிக்கலன்னா வேற ஒருத்தையும் புஷ் பண்ணுவோம். நம்மள மார்க்கெட் பண்ணலன்னா வேற எவனும் பண்ண மாட்டோம். People will come once you succeed or something like people who don't come to feed the soil, they come to grab your fruits mostly. நான் எல்லாரும் அப்படி கிடையாது, but there are a lot of people. ஸோ நீங்க சோஷியல் ஸ்கில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லைக் ஒரு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்களா கேபி ஏஜென்சியில்? வாட் ஆர் த ஸ்ட்ரகிள்ஸ் யூ எவர் ஃபேஸ்ட்? நாட் ஒன்லி லைக் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்றோம். எனக்கு வந்து என் டிசைன்ல கரெக்ஷன் சொன்னா பிடிக்காது. எனக்கு கிரிட்டிசிசமே எடுத்துக்க பிடிக்காம இருந்துச்சு. அதெல்லாம் ஐ லேர்ன்ட் அ லாட். ஓகே, கிளையண்ட்னா சேஞ்சஸ் சொல்லுவாங்க. ஆமா, பாசிட்டிவ் கிரிட்டிசிசம் இஸ் குட் அண்ட் we need to like listen to the clients. எப்படி the whole business works. அது ஒரு 6 months அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறமா you learn, ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் you learn, okay these are the aspects. Then it grows as well. அப்புறம் டீம் கூட கொலாபரேட் பண்ணலாம் கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா how to work with teams you will learn. கிளைண்ட் கிட்ட பிரீஃப் வாங்குறது எப்படி, கிளைண்ட் மீட்டிங்ஸ் அட்டன் பண்றது எப்படி மீட்ஸ் ஆகும், அதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் யூ லேர்ன் when இந்த கார்பரேட். ஆஃபீஸ்க்கு டைம் கேட்ஸ் வர்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அது எப்படி பழகுறது, எப்படி பவுண்டரி செட் பண்றது, கோவொர்க்கர் கிட்ட எல்லாத்தையும் சொல்லக்கூடாது ஃப்ரெண்டுன்னு நினைச்சு, அந்த மாதிரி நிறைய விஷயம் இல்ல. அதெல்லாம் ஒரு பிரச்சனையா? பிரச்சனை தான் ப்ரோ. எப்படி ப்ரோ அது பிரச்சனையா? அது எப்படி பிரச்சனைனா, நீ பாட்டுக்கு நல்லவன் நினைச்சா மட்டும் சொல்லிடுவான், அடுத்த நாளே போய் மேனேஜர் கிட்ட போட்டு கொடுப்பான். இதெல்லாம் நடக்கும். பாலிடிக்ஸ் எல்லாம் வேற லெவல்ல நடக்கும். அதெல்லாம் தாண்டி ப்ரமோஷன் வாங்கிலாம் மேல வந்ததால தான் நம்ம இங்க இருக்கோம். மேனேஜர் என்னோட கேப்ல இருந்த எல்லாருமே என்னோட ஏஜ் 5-6 இயர்ஸ் அதிகம். அட்லீஸ்ட் எல்லாருமே என்னோட 4 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலாம். அவங்க எதிர்க்க நான் 23 வயசுல 24 வயசுல நான் மேனேஜர் ஆகணும்ன்றதெல்லாம் கேட்டு வாங்கும்போது இதெல்லாம் தாண்டிதான் வந்திருக்கணும். ஆமா, ஃபெயிலியர் இது வரைக்கும் நீங்க வந்து நிறைய ஃபெயிலியர்ஸ் பாக்குறீங்கன்னு சொன்னீங்க. ஃபெயிலியர்ஸ் எந்த டைமென்ஷன்ல இருந்து பாக்குறீங்க, அது எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க? ஃபெயிலியருக்கு நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்கு. பட் ஆனா நான் என்ன டைமென்ஷன்ஸ்ல பாக்குறேன் அப்படின்னா, அதுல இருந்து என்ன லேர்ன் பண்ண முடியும், அதை எப்படி ஓவர் கம் பண்றோம், அதுல இருந்து என்ன கத்துக்கிட்டோம், அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம், நெக்ஸ்ட் அது வராம இருக்கிறதுக்கு. அவ்வளவுதான், இட்ஸ் எ லெசன். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. லைக் நம்ம லெசனா தான் பார்க்கணும். அது ஃபெயிலியர் லெசனா தான் பார்க்கணும். ஃபெயிலியரை பார்க்கவே கூடாது.
ஃபெயிலியரா பாத்தீங்கன்னா அது அங்கேயே தான் இருப்பீங்க. Just step stone. ஜஸ்ட் ஸ்டெப்பிங் ஸ்டோனா பார்க்கணும். That's it. அவ்வளவுதான். ஓகே, ஒன் பீஸ் ஆஃப் அட்வைஸ். நீங்க வந்து என்ன மாதிரி ஒரு பில்டிங் ஆண்டர்பனர் இல்ல வந்து ஆண்டர்பனர்ஷிப் ஆகணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி அட்வைஸ் நீங்க கொடுப்பீங்க? அட்வைஸ் கொடுக்கறது பெரிய ஆள் இல்ல பெரிய ஆள் இல்ல, லைக் உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கெயின் பண்ண நினைக்கிறேன். நான் நிறைய ஆண்டர்பனர்ஸ் நிறைய பில்டிங் ஆண்டர்பனர்ஸ் கெயின் பண்ண நினைக்கிறாங்க. என்ன மாதிரி அட்வைஸ் நீங்க கொடுப்பீங்க? ட்ரை வாட் எவர் யூ ஃபீல். நிறைய ட்ரை பண்ணுங்க. யூ வில் நோ வாட் ரியலி ஒர்க்ஸ் ஃபார் யூ. அது வந்து ஒரு கிஃப்டா நீங்க நினைச்சுக்கோங்க. லைக் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் யூனிவர்ஸ் கொடுத்தா இருக்கலாம். இஃப் யூ பிலீவ் இன் காட், அது அவங்க கொடுத்தா இருக்கலாம். ஸோ அந்த கிஃப்டை ஹவு டு மானிட்டைஸ் இட் பாருங்க. அண்ட் இஃப் தெர் இஸ் அ ப்ராப்ளம் தட் இஸ் அலைனிங் வித் யுவர் கிஃப்ட்னா அந்த ப்ராப்ளமும் உங்க கிஃப்டை வச்சு எப்படி சால்வ் பண்றதுன்னு பாருங்க. அதுக்கப்புறமா யூ லேர்ன் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். பில்ட் ட்ரை பில்டிங் சம்திங். ஒரு பிராண்ட் பில்ட் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறமா அந்த மார்க்கெட் ஃபிட் எல்லாம் இருக்கா பாருங்க. அதுக்கப்புறம் பில்ட் அ பிசினஸ் க்ரோ. இப்போ வந்து நம்ம பிசினஸ்க்குள்ள வருவோம். ஒரு பிசினஸ் ஒரு ஸ்டார்ட் அப்பை இப்படி பில்ட் பண்றது ஃப்ரம் த ஸ்கிராச். அதுக்கு ஒரு ஆண்டர்பிரனர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஆண்டர்பிரனர்ஸ்க்கு என்னெல்லாம் குவாலிட்டிஸ் தேவைப்படும் ஒரு பிசினஸை பில்ட் பண்றதுக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் வாட் ஐ திங்க் டு பிகம் ஆண்டர்பிரனர் இஸ் லைக் அவங்களுக்கு வந்து நல்லா வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்தா பிடிக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் தே டோன்ட் ஸ்டிக் டு தேர் கம்ஃபர்ட் ஜோன். ஸோ கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து we need to have that growth mindset to come out from that comfort zone. அது கண்டிப்பா இருக்கணும். and they need to have the willingness to learn day by day. டெய்லியுமே ஏதாவது புதுசா கத்துக்கிறதுக்கு தெரியணும். and they will be easily bored. அது ஒரு கான்செப்ட். ஏன்னா நிறைய டக்குன்னு போர் அடிச்சிருவாங்க. ஏதாவது கத்துக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. ஐ கெட் போர்ட் ஈஸிலி. ஸோ நிறைய யூஸ் டு லேர்ன். ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சா அவங்க ஃபுல்லா முடிப்பாங்களா? லைக் ஒரு விஷயம் போர் அடிச்சா that is different. that is like starting something and building it. அது வேற. boring in the sense like we don't do monotonous stuff. We solve problems. Entrepreneurship is basically solving problems. So we as an entrepreneur you need to have that problem solving ability within you, and creative how you can solve the problems. And the aspects are நிறைய இருக்கு. So basically as an entrepreneur you need to have problem solving thing. இன்னொன்னு சேல்ஸ் தெரியணும். If you can't become a good sales person, you can't sell yourself, you can't sell your business, you can't sell your product. எதுவுமே sales in the sense in service or product எதுவா இருந்தாலுமே சேல்ஸ்னா ஒரே மேட்டர் தான். சேல்ஸ் ஸ்கில்ஸ் எப்படி டெவலப் பண்றதுன்னா ஒரு விஷயம் இன்னொருத்தருக்கு எதுக்கு தேவைன்றத சைக்காலஜிக்கலா தெரிஞ்சுக்கணும். அவனுக்கு அந்த விஷயம் வேணும்னு தெரிஞ்சாதான் அவங்க கிட்ட போய் அது விற்கவே முடியும். உனக்கு வேணாம்னா நம்ம விற்க போறது இல்லை. ஸோ பேசிக்கலி நோயிங் ஹியூமன் சைக்காலஜி தான் பேசிக்கலி சேல்ஸ் ஹெல்ப் ஆகும். அண்ட் we need to practice a lot. அது எடுத்தோன்னா வராது. அண்ட் இன்னொரு ஸ்கில் ஆண்டர்பிரினருக்கு என்ன வேணும்னா மார்க்கெட்டிங். பேசிக்கலி how to market yourself or the product or service that you have. அண்ட் இன்னொன்னு லைக் லீடர்ஷிப் குவாலிட்டி, லைக் பில்டிங் அ டீம். அந்த மாதிரி அந்த சில குவாலிட்டிஸ் இருக்கணும். எம்பத்தைசிங் வித் ஹியூமன்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் என்னதான் நம்ம டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ்ல பேசினாலும் அட் தி எண்ட் இட்ஸ் கோயிங் டு பி ஒன் ஆன் ஒன் ஹியூமன் கான்வர்சேஷன். என்னதான் இப்போ பெரிய 100 crore எம்என்சியா இருந்தாலும் சின்ன கம்பெனியா இருந்தாலும் இட்ஸ் கோயிங் டு பி ஒன் ஹியூமன் தட் யூ ஆர் கோயிங் டு இன்டராக்ட் வித் அண்ட் கன்வெர்ட் வித். ஸோ ஓகே, ஸோ இதான் பேசிக்கான குவாலிட்டிஸ் தான். சரி, ஓகே. ஆக்சுவலி குவாலிட்டிஸ் பத்தி பார்ப்போம். இந்த மாதிரி குவாலிட்டிஸ் சேல்ஸ், மார்க்கெட்டிங், லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்லாம் தேவைன்னு நீங்க சொன்னீங்க. என்னெல்லாம் ஸ்கில்ஸ், ஹார்ட் ஸ்கில்ஸ் சாஃப்ட் ஸ்கில்ஸ் தான் சரி, ரெண்டுமே என்னெல்லாம் ஸ்கில்ஸ் தேவை ஒரு ஆண்டர்பிரினர்? ஹார்ட் ஸ்கில் டிபெண்ட்ஸ் ஆன் தேர் பிசினஸ் தான். லைக் இஃப் யூ ஆர் ரன்னிங் அ டெக் பேஸ்ட் இண்டஸ்ட்ரினா உனக்கு ப்ரோக்ராமிங், கோடிங் அதுல இன்டெப்தா எல்லாமே தெரியணும். இஃப் யூ ஆர் ரன்னிங் அ மார்க்கெட்டிங்னா யூ நீட் டு நோ டூல்ஸ் அதெல்லாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ், அது சொல்ல முடியாது. சாஃப்ட் ஸ்கில்ஸ் ஐ பேசிக்கலி டோல்ட் லைக் யூ நீட் டு ஹேவ் த டைம் மேனேஜ்மெண்ட் திங், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரியணும். லைக் யூ நீட் டு லைக் be friendly with your employees and hiring process தெரியணும். basics of HR, basics of finance, how to register a company, how to run a company, how to manage your balance sheet, how to hire, how to check the resume, how to schedule an interview. There are a lot of aspects like பேசிக்கா ஒருத்தனுக்கு ரிவ்யூ கொடுக்கறதுல இருந்து அவனை ஃபீட்பேக் கொடுக்கறது, how to give a proper brief, so how to come up with a business name. அது நிறைய there are different aspects. So I think I answered correct. ஸோ நீங்க வந்து படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமே ஏன் நீங்க வந்து வேலைக்கு போகணும்னு நினைக்கல? ஏன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண நினைச்சீங்க? வேலைக்கு போனீங்க, ஏன் வந்து அதை குவிட் பண்ணி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண நினைச்சீங்க?
பிசினஸ் தான் ஒரே இதுன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் அப். என்னன்னா ஃபர்ஸ்ட் the thing is if you have a good எப்படி சொல்றது when I finished my college I had like I did freelance. ஓகேவா, freelance பண்ணும்போது I got a good money that was like more than what I want for a month. It was surplus. So I thought why can't we try something. So if என்கிட்ட நிறைய surplus ஒரு 2 months இருக்கும்போது why can't we try something தான். ஸோ ஓகே ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் வில் க்ரோ இல்லை இன்னும் அதிகமாக. இட்ஸ் ஜஸ்ட் அந்த டைம்ல ஒரு சின்ன ஆசை தான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்றது. அண்ட் ஐ வாண்ட் டு பில்ட் அ பிராண்ட். ஸோ வி ஜஸ்ட் ஸ்டார்டட், வி ஃபெயில், வி லேர்ன் நவ். அதுக்கப்புறம் ஐ வாண்ட் டு நோ த இன்டெப்த் ஆஃப் வாட் இட் டேக்ஸ் டு டூ சம்திங். தென் ஐ லேர்ன் இட் ஃபார் 2 years. தென் ஐ ஸ்டார்டட் திஸ் நவ். ஸோ இட்ஸ் கோயிங் குட். ஸோ அதுதான். ஓகே. ஸோ ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க, ஆமாம், இந்த பிராண்ட்காக தான் நீங்க ஆரம்பிச்சீங்க. சூப்பர். தென் ஏன் ப்ரோ ஒரு பிசினஸ்க்கு டீம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம்? டீம் இருக்கணும் ஒரு பிசினஸ்க்கு. சோலோ என்டர்பிரனரால ஏதாச்சும் பண்ண முடியுமா? Solopreneurs can do actually. It depends on the business. Yeah. But when it comes to marketing or something like a service related field like this, you need a proper team. Yeah. And my team has come a long way with me from the organization that I previously worked on, from Cave to Social Sculpt. So when I was resigning paper border, the people also told, bro, we will also come with you. So that's a way you build a team, and I'm actually proud of them also for coming along with me. So team enna appadina, team building is basically empathizing with them and understanding what they want. அவங்களோட கோல்ஸும் நம்மளோட பிசினஸும் அலைன் ஆகணும். So for example, if a person is coming saying like எனக்கு SEO ரொம்ப பிடிக்கும்னா, you need to give him the space and you need to give him the upskilling course help பண்றதா இருக்கட்டும், அவன் SEOல என்ன கத்துக்கலாம்னு help பண்றதா இருக்கட்டும், அதுக்கேற்ற clients you have to bring in. So both your goal aligns, so you stick with you. And அது இல்லாம you need to give him a lot of responsibilities and you need to nurture him, so you need to guide him as a mentor. That's what I have built it for all my employees here. Okay. Employees in the world, they are good people. Okay. A leader can build many leaders, more leaders. And the Mario. So now I'm building my second layer of people, so they can take care of if I'm not there. So basically, business it should not be like a self-employment. Yeah. It should work without us also. So that's how we are building the team in Social Sculpt. Okay. So team management ரொம்ப முக்கியம். It's very very important. இருக்கணும் கண்டிப்பா. Okay, team management இல்லாம ஒரு பிசினஸ்க்கு வேற எல்லாம் ரொம்ப முக்கியம். லைக் ஒரு பிசினஸ்க்கு ஒரு சில பில்லர்ஸ் இருக்கும்ல. ஃபினான்ஸ் கண்டிப்பா தெரியும். Okay, next. ஃபினான்ஸ் கண்டிப்பா தெரியணும். and you need to have a proper lead generation methodology. Lead generation means in the sense உங்களுக்கு பிசினஸ்க்கு எப்படி லீட் வருது, ஒரு லீட் பைப்லைன் சொல்லலாம், சேல்ஸ் பைப்லைன் சொல்லலாம். ஸோ அது செட் பண்ண தெரியணும், என்னென்ன மாதிரிலாம் லீட்ஸ் வரும், எப்படி அது ஒரு பாசிவ் இன்கம், ஒரு இது மாடல் மாதிரி இன்கம் இல்லை ப்ரோ. பிசினஸ் நம்ம நடத்துறோம்ல, அதுக்கு எப்படி லீட்ஸ் வரும், ஸோ அந்த சேல்ஸ் ஆஸ்பெக்ட் அதெல்லாம் இருக்கும். ஓகே. ஸோ அந்த விஷயம் செட் பண்ண தெரியாங்க. ஃபினான்ஸாக இருக்கட்டும், நம்ம பிஸ்னஸை எப்படி மார்க்கெட் பண்ணுறது, நம்ம மற்றவங்க பிஸ்னஸ் பண்ணுறத விட வாட் ஆர் த சேனல்ஸ் தட் வி கேன் மார்க்கெட் அவர் இது. அப்புறம் நெட்வொர்க்கிங் இருக்கு, நெட்வொர்க்கிங் லைக் இன்ட்ராக்டிங் வித் நியூ பீப்புள் அதெல்லாம் இருக்கு. And consulting or mentoring with the thought leaders in that industry. So these are the areas where you can. Okay. So finance, like some other pillars, இதெல்லாம் பேசிக்கான pillars. ஓகே. ஒரு பிசினஸ் நிறைய நம்ம கிளைண்ட்ஸ் பார்ப்போம், நிறைய ஏகப்பட்ட கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. லைக் ஒருத்தரும் ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. ஒரு கிளைண்ட்ஸுமே லைக் 3 monkeys சொல்லுவாங்க. ஒரு கிளைண்ட்ஸுமே ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. ஸோ எப்படி கிளைண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றது? ஒரு கிளைண்ட்ஸ் அக்ரெசிவா இருப்பாங்க, ஒருத்தர் இன்ட்ரோவர்ட், ஒருத்தர் எக்ஸ்ட்ரோவர்ட், ஒருத்தர் ஆம்பிவர்ட். இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் கிளைண்ட்ஸுமே எப்படி ஹேண்டில் பண்றீங்க? கிளைண்ட்ஸ் கஸ்டமர் எப்படி ஹேண்டில் பண்றீங்க அந்த மாதிரி? ஸோ கிளைண்ட் சர்வீசிங் இட்ஸ் ஆர்ட் கண்டிப்பா. ஸோ even if the client is aggressive, we need to sit with them, figure out what's the problem. At the end, we are in a service industry. Service industry is basically helping them out to do better things, basically understanding them and giving them what they want. That's service industry. At the end, customers checking, they are the ones who pay you. Yeah. So if as a founder you take salary or employee you put salary, எல்லாமே from the customer, the client கிட்ட தான் வருது. You need to sit with them, understand them and do what they want. அவ்வளவுதான். எப்படி எப்பேற்பட்ட கஸ்டமரா இருந்தாலும்
how you react it matters rather than how they react with youன்றத விட. நம்ம எப்படி ரியாக்ட் பண்றத பொறுத்துதான் இருக்கு. ஸோ ஒரு பிசினஸ் மேனுக்கு கோவம் வரணுமா வரக்கூடாது? வரவே கூடாது. ஆமா, எனக்கு நிறைய வரும், வரக்கூடாது. கண்ட்ரோல் பண்ணும். ஆங்கர் மேனேஜ்மெண்ட் இது ரொம்ப முக்கியமா வரும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஏன் அது ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க ஆங்கர் மேனேஜ்மெண்ட்? பிகாஸ் யூ கேன் லூஸ் yourself, as well as if you lose yourself, you lose your business. If you lose your business, you lose your employees. If the employee loses, their family gets affected. There are a chain of reactions. If you are a business owner, you have a lot of responsibility. Single man angry-nala ஏகப்பட்ட problem வரும். Okay. And you will also ruin your relationship with the client. Then the client கிட்ட இருந்து இண்டஸ்ட்ரியில ஒரு ரெப்யூட்டேஷன் போகும். Okay. If இண்டஸ்ட்ரியில ரெப்யூட்டேஷன் போச்சுன்னா you can't again run a business, வேற எதுவும் பண்ண முடியாது. ஸோ அது தப்பு. கோவம் வந்தாலுமே கட்டுப்படுத்த படணும். எதுக்கு படணும்ன்றது இருக்கு. அன்னெசரியா கோவப்படக்கூடாது. கோவமே படலனாலும் யூ கான்ட் ரன் a business. ஆங்கரை எப்படி ஃபியூவல் பண்ணணும்ன்றது இருக்கணும். அன்னெசரியா இருக்க கூடாது. லைக் அந்த ஆங்கரை வச்சு பீப்புளை மோட்டிவேட் பண்ணலாம். லைக் ஒரு நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கலாம். நம்ம ஆங்கரை வச்சு பீப்புளை மோட்டிவேட் பண்ண முடியும். இல்ல ப்ரோ, சம்திங்ஸ் லைக் ஒரு பிசினஸ் அடுத்த லெவல் கொண்டு போகணும், லைக் ஒரு மோட்டிவேஷன் பீஸ் தரணும்னா அந்த ஆங்கரை வச்சு ஒரு ஃபியூவல் மாதிரி நம்ம தான் நம்மளுக்கு அவங்கள எதுவும் பண்ண முடியாது. ஓகே ப்ரோ, இது வரைக்கும் ஓகே. ஃபினான்ஸ் லைக் கஸ்டமரை பத்தி பேசிட்டோம். ஓகே, எவ்ரிதிங் இஸ் ஓகே. இன்வெஸ்டர்ஸ் ஒரு பிசினஸ்க்கு முக்கியமா? டிபெண்ட்ஸ் ஆன் தி பிசினஸ். என் பிசினஸ்க்கு தேவையில்லை, மார்க்கெட்டிங்கு தேவையில்லை. பேசிக்கலி தேவை இருக்கு. இந்த ஷபாங்லாம் அப்படிதான் ஸ்கேல் இட் அப். இஃப் யூ வாண்ட் டு க்ரோ பிக் ஸ்கேல், டக்குன்னு பண்ணணும், ஐ வாண்ட் டு பி அப்படின்னா யூ கேன் அட்ராக்ட் ஃபண்ட்ஸ். இல்ல சில பிசினஸ்க்கு பேசிக்காவே ஃபண்டிங் தேவைப்படும், இருக்கும். அந்த மாதிரி மார்க்கெட்டிங்க்கு யூ கேன் கோ வித் போத். இன்வெஸ்ட் இல்லாமலே போகலாம், வச்சும் போகலாம். ஸோ இட் இன்வால்வ்ஸ் லைக் தேர் ஆர் லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ப்ரோ. ஸோ நீங்க பூட் ஸ்டாப் தான் பண்ணிருக்கீங்க? நான் பூட் ஸ்டாப் தான். ஆமா. ஸோ ஒரு பிசினஸ்க்கு பூட் ஸ்டாப் முக்கியமா இல்ல இன்வெஸ்டிங் முக்கியமா? லைக் ஒரு சில டிபெண்ட்ஸ் ஆன், எனக்கு புரியுது. பட் சில பேர் நான் பூட் ஸ்டாப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் இன்வெஸ்டிங் தான் போறாங்க. எது நீங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்க? பூட் ஸ்டாப்னா கண்ட்ரோல் நம்மகிட்ட இருக்கு. நான் நினைச்சா ஹையர் பண்ணுவேன், நான் நினைச்சா ஃபயர் பண்ணுவேன். பட் ஃபயர்ன்றதை விட லைக் எனக்கு இப்போ இப்போ இந்த பிசினஸ் இந்த இடத்துல சரியா வரலன்னா ஏதாவது ஃப்ரீடம். இப்போ இஃப் யூ ஹேவ் லைக் இப்போ இன்வெஸ்டர் இருக்காங்கன்னா you need to justify why you are getting that funding, how you are going to spend it. There's a lot of responsibility also. Bootstrapped is your own responsibility, but getting funding is a very big responsibility. Okay, so it depends on the business, it depends on the people. அவங்களோட business model இருக்கு, நிறைய factors, external factors இருக்கு. Sometimes ப்ராடக்ட் மார்க்கெட்டே ஃபிட்டே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் ஃபண்டிங் கிடைக்காது. But you know there is some product market fit அப்படின்னா you need to bootstrap yourself and then show the results and then get funding. It depends. Okay, it depends on people. Okay, people, business, external factors, investors, market எல்லாம். Okay. So நீங்க இதுக்கு அப்புறம் bootstrapல தான் போவீங்களா இல்ல இன்வெஸ்டிங் பண்ணுவீங்களா? எனக்கு இப்போதைக்கு இன்வெஸ்டிங் தேவையில்லை. இன்வெஸ்டிங் வந்துச்சுன்னா you get more tensed, more pressurized and you ப்ராப்பரா செட் பண்ணாம யூ சேஸ் வேல்யூவேஷன்ஸ், யூ சேஸ் பீப்புள், நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. காமா இஃப் யூ வாண்ட் டு க்ரோனா பூட் ஸ்டாப் இட், ஸ்டெடிலி க்ரோ, பில்ட் அ சாலிட் டீம். தட்ஸ் வை லவ் ஜோஹோ, பிகாஸ் ஸ்லோ அண்ட் ஸ்டடி ஸ்டில் தேர் டூயிங் குட். பொறுமையா நல்லா பில்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க பூட் ஸ்டாப் தான் பண்ணி போனாங்க. ஸோ இட்ஸ் ப்ராப்பர்லி பூட் ஸ்டாப் அண்ட் தேர் பிக்கஸ்ட் பூட் ஸ்டாப்டு ஆர்கனைசேஷன். நான் ஜெரோதா தான் கேள்விப்பட்டேன். ஜெரோதா அண்ட் தென் ஜோஹோ தான் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட். ஜெரோதா அதுக்கப்புறம் தான். கேரி வி எனக்கு பிடிக்கும். கேரி வி. ஆமா, கேரி வி as a content creator கம் entrepreneur கேரி வி ரொம்ப பிடிக்கும். அது இல்லாம அலெக்சா மோசி பிடிக்கும். the way tweets are so relatable, அது ரொம்ப பிடிக்கும். அண்ட் அங்கூர் வாரிக்கோ not as an entrepreneur, as a content creator. Yes, the way he has built his brand within 2 years it was nice. And currently recently like Varun Maya. So Varun Maya, there is a creator and entrepreneur who is too good. Yeah, நல்லா இருந்துச்சு. So currently I like this. அவங்க எந்த டைப் ஆஃப் லைக் AI related மாதிரி content creator. Varun Maya நல்லா இருக்கும். He runs a channel called AVTV and Breakdown ஒரு channel he runs, and he runs
ஏஐ பவர்டு ஒரு சேனல் நேம் கரெக்டா தெரியல. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் யூ கேன் லேர்ன் ஃப்ரம் நல்லா இருக்கும். ஸோ ஒரு பிசினஸ்க்கு ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் ஏன் ரொம்ப முக்கியம்? ஏன் அது ஓகே, பிசினஸ் மட்டும் இல்ல, பர்சனலாவுமே ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இஃப் யூ டோன்ட் know to manage your personal finance properly na, you can't manage your business finance also. So business finance may it kind of similar, but there are a lot of various external factors like tax இருக்கு, like business related tax இருக்கு, TDS அந்த மாதிரிலாம் இருக்கு. You need to understand the basic finance, like how to file a tax, என்னென்னலாம் tax இருக்கு, how to save the tax, GST எப்படி ஒர்க் ஆகுது, எப்போ ஃபைல் பண்ணணும், எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கம்பெனிஸ் எல்எல்பி பிரைவேட் லிமிடெட் அதில் எப்படி ஷேர்ஸ் ஒர்க் ஆகுது, ஹவு திங்ஸ் ஒர்க்ஸ் லைக் தட், ஹவு ரெமுனரேஷன் ஒர்க்ஸ், ஹவு போனஸ் ஒர்க்ஸ், ஹவு ஐக் ஒர்க்ஸ், ஹெச்ஆர் பேசிக்கலி ஐம் தி ஹெச்ஆர் ஃபார் மை கம்பெனி. ஸோ சேலரி எப்படி டிவைட் பண்ணணும், என்னென்ன கிளாஸ் இருக்கு, எப்படி சேலரி ஸ்பிளிட் அப் பண்ணி ஆஃபர் லெட்டர்ல போட்டு அனுப்பணும், எல்லாத்துக்குமே ஃபினான்ஸும் தெரியணும், ஹெச்ஆரும் தெரியணும், ஃபினான்ஸ் தெரியணும் கண்டிப்பா. அதை பத்தி பேசிக்கான நாலேஜ் இல்லாம நீங்க ஆரம்பிக்க முடியாது, பிசினஸ் ஆரம்பிக்க முடியாது. ஸோ இதெல்லாம் லைக் ஜிஎஸ்டி எப்படி ரெஜிஸ்டர் பண்றது எல்லாமே you need to know so that you can delegate it to someone and understand what they are speaking. If I am speaking to a finance guy na, I need to know their language. If I am speaking to a technology guy na, I need to know their language. Python பத்தி பேசிக் தெரியணும், கோடிங் போது எப்படி இருக்கும் தெரியணும், அதுக்கு என்ன கம்பைலர் யூஸ் பண்றாங்க அது எல்லாமே தெரியணும். ஸோ இதான் பேசிக் பில்லர்ஸ், ஃபினான்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இன்னொரு பில்லர் இருக்கு ப்ரோ, லீடர்ஷிப். அந்த பில்லர் எப்படி நம்ம டெவலப் பண்றது, அது ஏன்னா ரொம்ப முக்கியமான பில்லர்ல பிசினஸ்ல. லீடர்ஷிப் இஸ் a very important pillar. அது என்ன பேசிக்கலி லீடர்ஷிப் கம்ஸ்னா டேக்கிங் அப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான். லைக் என்னதான் whatever the task is assigned to us or whatever the problem is given to us, how we take it forward and how we move forward ன்றது our aspect. அந்த கோல் அண்ட் விஷனை நம்ம கீழே இருக்கிற பீப்புள் ஆர் எம்ப்ளாயிஸ்க்கு கீழே இல்லை, நம்ம கூட இருக்கவங்களுக்கு எப்படி நம்ம அதை ப்ரொஜெக்ட் பண்ணி how we make them to understand that goal and move forward தான் it's a proper leadership. That also transform into like அவனுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கொடுத்தோம்னா he will try to think that as his problem and he will try to solve. அப்போ he gradually becomes a leader. Okay, that's how we build a leadership from your leadership team build பண்ண முடியும். Then so there is a 4 pillars இல்லையா பிசினஸ்ல, leadership, team management, finance management, sales and marketing. ஆமா, இது எல்லாமே லைக் கரெக்டா இதான் பில்லர்ஸ் இல்ல, there lot of இது ஒரு பேசிக்கான பில்லர்ஸ். இது இந்த 4 பில்லர்ஸ் பில்ட் பண்ணா ஒரு பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணலாம்ன்றீங்க. சோ இது இல்லாம வேற ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சது, வேற என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம், வேற என்ன ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும் பிசினஸ்ல இந்த மாதிரி? தெரிஞ்சதுதான் ப்ரோ, ஐ வாஸ் லேர்னிங். ஓகே, எனக்கு தெரிஞ்சது. சரி, ஓகே. ஏன் மார்க்கெட்டிங் உங்க லைஃப்ல வந்து லைக் ஏன் மார்க்கெட்டிங் ஃபீல்ட் எடுத்தீங்க? ஸோ மார்க்கெட்டிங் இஸ் சம்திங் லைக் வாட் எவர் வி டூ வி நீட் டு லைக் ஷோ டு தி பீப்புள் ஆர் லைக் நிறைய பேர்கிட்ட காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு விஷயத்த நம்ம பண்றோன்றது 4 பேருக்கு தெரிஞ்சாதான் அதை பர்சீவ் பண்ணவோ, அதை ரசிக்கவோ, அதை வாங்கவோ ஏதோ ஒன்று தே நீட் டு என்ஜாய் வாட் வி ஆர் டூயிங்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெண்ணோ ஏதோ ஒரு ப்ராடக்ட் நம்ம பண்றோம்னா அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மார்க்கெட்டிங் இஸ் த மீடியம். ஸோ அது கொண்டு போய் சேர்க்கும் போது தான் அவங்க அதை வாங்குறதுக்கோ எல்லாத்துக்குமே ஒரு எக்கனாமி எல்லாமே ஒரு மார்க்கெட்டிங் மூலியமா க்ரோ ஆகுதுன்றப்போ மார்க்கெட்டிங் பிளேஸ் a crucial fact in everything what we do. From the t-shirt we wear to watch we போட்டிருக்கிறதுல இருந்து நம்ம போன் எல்லாமே it's marketed to us so that we get it, so that we pay for it, so that the economy grows and எல்லாமே. ஸோ மார்க்கெட்டிங் இல்லாம நீ எந்த பிசினஸுமே you can't run. ஸோ அது ஒரு ஃபியூவல் மாதிரி. ஸோ அதனால ஐ வாஸ் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் மார்க்கெட்டிங், பட் இட் வாஸ் ஆக்சிடென்டல். ஆமா, ஏன்னா ஐ ஸ்டார்டட் மை கெரியர் அஸ் லைக் போட்டோகிராஃபர், அதுக்கப்புறம் டிசைன், அதுக்கப்புறமா டிசைன்ல இருந்து டிசைன் நம்ம எதுக்கு பண்றோம்னு யோசிச்சா அதுவும் ஒரு மார்க்கெட்டிங் ஆஸ்பெக்ட் தான். போட்டோகிராஃபி எதுக்கு பண்றோம்னா போட்டோ ஒருத்தர் பார்த்து தான் அந்த பொருளை வாங்குறாங்க, அதுவும் மார்க்கெட்டிங் தான். ஸோ அட் தி எண்ட் ஒரு மார்க்கெட்டிங் புஷ் தாண்டி தான் எல்லாமே போகுதுன்றப்போ ஐ வாஸ் மச் இன்ட்ரெஸ்டட், ஃபேஷனேட்டட் அபௌட். ஓகே, ஸோ இந்த வேர்ல்டு இந்த கரண்ட் வேர்ல்ட்ல வந்து எவ்ரிதிங் இஸ் மார்க்கெட்டிங் இல்லையா? ஒரு பிசினஸா இருக்கணும், சரி, எவ்ரிதிங் ஒரு பிசினஸ்க்கு ஏன் மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம்?
மார்க்கெட்டிங் ஏன் முக்கியம்னா ஒரு பொருள் இருக்குன்றது ஒரு மக்களுக்கு தெரிஞ்சாதான் அதை போய் அவங்க வாங்க முடியும். ஸோ வித்தவுட் நோயிங் வாட் வி ஆர் டூயிங்னா பீப்புள் கான்ட் பை ஃப்ரம் அஸ். ஸோ மார்க்கெட்டிங் இஸ் அ ஃபேக்டர் தட் அதை போய் ஒருத்தவங்க கிட்ட சேர்க்கறதுக்கு இட்ஸ் அ ஃபேக்டர். ஓகே, ஆமா, சரி, ஓகே. உங்களுக்கு ஒரு மார்க்கெட் இப்போ வந்து ஒரு ஆண்டர்பிரினர்ஸ்க்கு ஒரு ஸ்கில் இருக்கும். லைக் நீங்க யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனீங்க மார்க்கெட்டிங்ல? மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, மார்க்கெட்டிங், லைக் நீங்க ஏஜென்சிக்கு ஆரம்பிச்சிருப்பீங்க இல்லையா? யாரை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி இந்த மனுஷனாலதான் நான் இந்த மார்க்கெட்டிங் ஆரம்பிச்சேன் அந்த மாதிரி? பர்சனல் பிராண்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து லைக் எலான் மஸ்க். ரொம்ப வெரி ஃபேசினேட்டட் அபவுட் திஸ் ஆத்தென்டிசிட்டி. லைக் என்னதான் பில்லியனரா இருந்தாலும் மனுஷன் 5 மினிட்ஸ்க்கு ஒரு அடி ட்வீட்ஸ் போட்டு, அண்ட் இட் வாஸ் நாட் லைக் CEO's tonality இருக்காது. It will be crazy sharing memes and that authenticity and the way he subtly maintains. Steve Jobs ஓட speeches ரொம்ப பிடிக்கும், public speaking things. Steve Jobs, so the way he has built his brand வந்து ஆப்பிளுக்கு he translated for a generation. And எனக்கு சுதர்ஷன் ப்ரோவோட பர்சனல் கணபதி பிடிக்கும். So these 3 people நம்ம இந்த சர்க்கிள்லனா சுதர்ஷன் ப்ரோவோட பர்சனல் பிராண்டிங் பிடிக்கும். மார்க்கெட்டிங் ரிலேட்டட்னா there are a lot of people. அலெக்ஸ் அமோசி ரொம்ப பிடிக்கும். அலெக்ஸ் அமோசி என்ன எந்த அவர் வந்து 100 மில்லியன் லீட்ஸ் புக் எழுதியிருக்காரு. ஸோ தட் டூ குட். கோட்ஸ்லாம் கூட ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி there are a lot of people, but these 3 and apart from professional-ஆ, I mean like professional in the sense இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இல்லாம ஒருத்தர் பிடிக்கும். பட் is one reason to become like நான் மார்க்கெட்டர் ஆக ரீசன் என்னன்னா தலைவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரஜினி சார். ஏன்னா லைக் the way he carried his own brand, that is too good. Like the personal branding and the marketing that he did for himself வந்து it's too good. ஸோ இதான் மார்க்கெட்டிங், இதனாலதான் மார்க்கெட்டிங் ஃபீல்ட் எடுத்தீங்க பேசிக்கா. இதுதான், அதை தாண்டி கேஷ் ஃப்ளோ நிறைய ரீசன்ஸ். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்டீவ் ஜாப்ஸ் பேஸ் நிறைய கவனிச்சிருக்கேன். எலான் மஸ்க், சுதர்ஷன் பிக் ஃபேன். லாஸ்ட் ஈவெண்ட்ல கூட அவரை பார்த்து பேசி கனெக்ட் பண்ணிருக்கேன். அடுத்த வரைக்கும் ஒரு பாட்காஸ்ட் பண்ண ஐடியால இருக்கு. சூப்பர் ப்ரோ. எனக்கு இஸ் மோர் தென் லைக் பர்சன் ஐ நோ இஸ் a good mentor. We travel along with so நல்ல பிரச்சனை. சூப்பர் 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 ப்ரோ. ஓகே ப்ரோ, இப்போ நீங்க சோஷியல் ஸ்கல்ப்னு ஒரு ஏஜென்சி ஆரம்பிச்சீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சோஷியல் ஸ்கல்ப் ஆரம்பிக்கிறது ஏன் சோஷியல் ஸ்கல்ப்னு ஆரம்பிக்கணும்னு உங்களுக்கு ஐடியா வந்து? ஓகே, எனக்கு வந்து லைக் ஃப்ரம் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமாவே I was fascinated to start something. So I started a company called Ashtalks, which is a D2C brand. Ashtalks, ஆமா, ASTOX, Ashtalks. So I invited ஒரு 40+ entrepreneurs from Dharanidhana to 40 பேர் கூப்பிட்டு we launched that startup. ஒரு மாசம் சூப்பரா போச்சு பிகாஸ் the organic push was there. லான்ச் நல்லா போச்சு. But we don't know to market it properly. I was just a college finisher who doesn't know what marketing is. So then that loss gave me a lot of lessons we need to learn. So then what I thought is, since I have a designer skill set with me, so I joined a company called Cape, which is a agency which was just starting. To gain more knowledge and upskill myself and learn a lot of various aspects of that business. So அப்படி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அப்பத்துல இருந்து I had a fascination to start a marketing agency. Why marketing agency? In the sense to help other brands and other things. அது ஒரு ரீசன். இன்னொன்னு, even if I start a brand, I can support it with my own agency itself. So at the end எனக்கு சோஷியல் ஸ்கல்ப்டோட நிக்க கூடாதுன்றது தான் இட்ஸ் a long term goal. We need to build multiple businesses. ஸோ அதுக்காக சோஷியல் ஸ்கல்ப் இஸ் ஒன் ரீசன். பேர் எதுக்காக அப்படி வந்துச்சுன்னா, பேசிக்கலி சோசியல்ன்றது மக்கள் எல்லாமே சோசியலா இருக்குது. ஸோ அதுல நம்ம ஒரு விஷயத்த ஸ்கல்ப் பண்ணும்போது இட் க்ரோஸ். ஸோ பேசிக்கலி சோசியல் ஸ்கல்ப்டிங்கிற ஒரு கான்செப்ட் மாதிரி எடுத்து வந்து த பிராண்ட் நேம் கேம். ஆக்சுவலி உங்க லிங்க்டின்ல நான் நிறைய பார்த்திருக்கேன் சோஷியல் ஸ்கல்ப் பத்தி நீங்க போடுறது. ஆக்சுவலி வெரி அமேசிங். நான் அதை பார்த்து நிறைய இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். நல்லா இருக்கும் அதெல்லாம். ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் வந்து சோஷியல் ஸ்கல்ப்ல முக்கியமா பண்ற ஒரு சில சர்வீசஸ்னா என்னென்ன? So we do முக்கியமா 3 services: consulting, and personal branding and growth marketing. These are 3 pillars of service. Consulting is for people who have the team and everything, but who just want strategies and who just want the experience of what we add in the thing. Consulting for business?
ஃபார் பிசினஸ் அண்ட் ஃபார் பர்சனல் பிராண்டிங் எல்லா இந்த growth மார்க்கெட்டிங் அண்ட் பர்சனல் பிராண்டிங்க்கும் சோஷியல் மீடியாவுக்கும் we do consulting. கன்சல்டிங்னா என்ன மாதிரி பண்ணுவீங்க? ஐ கான்ட் ஏபிள் டு. கன்சல்டிங்னா ஃபார் எக்ஸாம்பிள் தே ஹேவ் இன்டர்னல் டீம், தே ஹேவ் சோஷியல் மீடியா காப்பிரைட்டர் எல்லாமே இருக்காங்க. ஓகே. பட் தே டோன்ட் நோ ஹவு டு டேக் ஃபார்வர்ட். இன்னும் அந்த ப்ராப்ளம் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து சோஷியல் மீடியால என்கேஜ்மெண்ட்ஸ் நிறைய வரல அப்படின்னா, so there are different types of problem that we solve through consulting for them. Since they have internal team, they don't need to pay us come on board as a client and retain. So consulting will do. It will charge hourly, monthly 2 times, 4 times அது மாதிரி ஒண்ணு. And we do personal branding for CEOs and CXOs, basically taking care of the digital presence, various platforms, podcasts, LinkedIn, Instagram. But the core thing is amplifying their voice, because they don't have much time to sit and do a lot of things. But as a the creator economy, we need to create content as an entrepreneur to build their brand. So அதுக்காக we help them out. Growth marketing is basically it's a combination of 4 services, 3 services. In growth marketing, you are combination of 3 to 4 services. Growth marketing is basically like growing their business through different channels of approach. Whether it can include LinkedIn marketing, Pinterest marketing, or social media management, social media marketing, or podcast கூட இருக்கலாம், or building their own IP community இருக்கலாம், or building their newsletters, SEO performance எல்லாமே. Growth marketing basically அந்த பிராண்டுக்கு என்ன வேணும்ட்டு we sit and prepare a strategy and then give it to them, and then we'll pitch them like this way we can take forward this brand. It will grow further. Okay. ஜஸ்ட் நீங்க ஒரு அசியூம் பண்ணுவீங்க. சப்போஸ் ஒரு நான் சொல்றது கரெக்டா இல்லையான்னு எனக்கு தெரியல, நான் சொல்றேன், நீங்க கரெக்டா மட்டும் பாருங்க. ஒரு பிசினஸ் இருக்கு, இப்போ நீங்க வந்து அந்த பிசினஸ் உங்ககிட்ட கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நாங்க மார்க்கெட்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு growth மார்க்கெட்டிங் பண்ணணும்னா நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி பண்ணா அந்த பிசினஸ் கொஞ்சம் டெவலப் ஆகும், இந்த மாதிரி பண்ணா அந்த பிசினஸ் டெவலப் ஆகும், இந்த மாதிரி கன்சல்டிங் பண்ணா அந்த பிசினஸ் டெவலப் ஆகும். ஸோ உங்க ஸ்ட்ராட்டஜில உங்க அசம்ஷன்ல ஒரு மைண்ட் செட்ல நீங்க போவீங்க. ஸோ அந்த பிசினஸ் ஒன்ஸ் நல்லா ஆயிடுச்சுன்னா அதுதான் growth மார்க்கெட்டிங். So இதான் growth marketing. இது வந்து for a layman to understand, there are more metrics and ways to figure this out. பேசிக்கா தான் to just ஒரு ஃபவுண்டர் பாக்குறாங்க எதுவும் தெரியாதுன்னா பேசிக்கா. ஆக்சுவலி ஏன் ப்ரோ பர்சனல் பிராண்டிங் ஆக்சுவலி வந்து இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ல எல்லா ஆண்டர்பிரனர்ஸ், எல்லா கிரியேட்டர்ஸ் எல்லாருமே இந்த பர்சனல் பிராண்டிங் சொல்லிட்டு ஒரு விஷயத்துல பயங்கரமா ஃபோக்கஸ்டா இருக்காங்க. ஈவன் நான் கூட சம்டைம்ஸ் நான் கூட பர்சனல் பிராண்டிங் தான் ஃபோக்கஸ் இருக்கேன். பர்சனல் பிராண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க பர்சனல் பிராண்டிங்ல நீ ஸ்டார்ட் பண்ணீங்க? பர்சனல் பிராண்டிங் எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, we evolved from a era where businesses try to project like a person to now person are becoming like a business face மாதிரி. ஸோ ஒரு பிஸ்னஸ் நம்ம நடத்துறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தேர் நீட்ஸ் டு பி அ ஃபேஸ், தேர் நீட்ஸ் டு பி ஆத்தென்டிசிட்டி, தேர் நீட்ஸ் டு பி அ மேன் பிஹைண்ட் தட், ஸோ தட் பீப்புள் பிலீவ் இன் ஹிம் அண்ட் தே ரிலேட் டு ஹிம் வித் த ஸ்டோரி அண்ட் தே பை ஃப்ரம் தெம். ஸோ பேசிக்கலி ஒருத்தர் தெரியலன்னா அவங்க கிட்ட போய் நம்ம வாங்க மாட்டோம். ஸோ பீப்புள் நீட்ஸ் டு நோ வாட்ஸ் த ஸ்டோரி அண்ட் எதுக்காக இவங்க கிட்ட நம்ம போய் வாங்கணும்ன்றது. ஸோ பேசிக்லி பர்சனல் பிராண்டா நம்ம எதுக்கு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணும், வை வி நீட் டு டெல் அவர் ஸ்டோரி டு த ஆடியன்சஸ். ஸோ பேசிக்கலி இவங்க இந்த மாதிரி தே ஹவ் கிராஃப்டட் தேர் ஓன் லைஃப் இந்த மாதிரி, ஸோ தே ஆர் பில்டிங் சம்திங்னா இட் வுட் பி வொர்த் இட் அப்படின்னு தெரியறதுக்காகவும் we need to document our own journey. So அது நிறைய பேர் அந்த காலத்துல பண்ணல, ஏன்னா தட் மோட் ஆஃப் like communication was not so easy. So இப்போ we have that power to like literally tell what we are doing. We can educate people, we can uplift more entrepreneurs by sharing our story. In mode if we built like a personal brand around that na, it would be great. And it's not just about LinkedIn, it's all about like the way we speak, the way we wear the dress, எல்லாமே there is an aspect to personal branding. Even how we treat others also. So எல்லாத்துலயுமே ஒரு flavor இருக்கு. So that's how I think it works. Okay, so இதனாலதான் personal brandingல social self நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க. ஏன் ப்ரோ ஆக்சுவலி மார்க்கெட்டிங்ல தட் இஸ் அ வைட் ஏரியாஸ் நிறைய இருக்கு. மார்க்கெட்டிங், இந்த காப்பி ரைட்டிங் எக்ஸெட்ரா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸெட்ரா. நீங்க கன்சல்டன்சி இது நம்ம மூணுமே நம்ம பண்றோம். ஸோ growth மார்க்கெட்டிங் கீழே சோஷியல் மீடியா வரும், அதுக்கு கீழே காப்பி ரைட்டிங், பிராண்டிங் எல்லாமே வந்துடும். ஓகே. ஸோ நம்ம எதுவுமே நீ ஸ்டார்ட் பண்ணல. we are end to end மார்க்கெட்டிங் ஏஜென்சி. பட் ஆனா we focus on these 3 things as a core pillar. Okay, consultancy and then a growth consulting, personal branding, growth marketing. இது மூணுமே we want to like தனியா இது மூணுமே கூட சொல்லலாம். Okay, but it's a combination of everything together, because why I'm concentrating on personal branding na, there is another reason.
if I get a personal branding client or ஒருத்தருக்கு நாங்க பண்றோம்னா, so we work closely with them because they are the founder of the company. Eventually what happens is they get too attached or be like ஒரு friends மாதிரி ஆயிடுவாங்க. Then what it takes them to give their business to us to market? I can easily take that. எனக்கு பிரச்சனையே இல்லை. அப்ப I take the growth marketing also from them. And if they have something like a big business, they will also give us the consulting part. So it's a door entry to us. Okay, it's niche on பண்ணல, இதுக்குள்ளே எல்லாமே இருக்கு. இதுக்குள்ளே எல்லாமே இருக்கு. It's just 3 pillars. It's a perspective to it. Okay. இப்போ நான் பர்சனல் பிராண்டிங் சொல்லும் போது ஐ வாண்ட் பீப்புள் டு ரிமெம்பர் மீ ஃபார் பர்சனல் பிராண்டிங். ஓகே, பட் அதுக்கு கீழே வி டூ எவ்ரிதிங்ல. ஸோ அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ ஆக்சுவலி வெறும் 3 pillars தான், இதுக்குள்ளே எல்லாமே இருக்கு. எண்ட் டு எண்ட் நீங்க எல்லாமே பண்ணுவீங்க எக்ஸெட்ரா. ஆக்சுவலி நீங்க டேன்லாக் கேள்விப்பட்டிருக்கீங்களா ப்ரோ? டேன்லாக் இல்லையா? ஸோ காப்பி ரைட்டிங் நான் வந்து 10th படிக்கும் போதெல்லாம் ஒரு வீடு தான் ஃபுல்லாக பார்ப்பேன். எனக்கும் மார்க்கெட்டிங் சின்ன வயசுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ டேன்லாக்னு சொல்லிட்டு ஒரு இப்போ சைனீஸ் அமெரிக்கன் என்டர்பிரனர், அவரோட வீடியோஸ் போட்டுருப்பேன். டேன்லாக் அவரோட காப்பி ரைட்டிங், அவர் வந்து காப்பி ரைட்டிங் க்ளோசிங்ல வந்து ரொம்ப ஒரு பெரிய ஜெயிண்ட் மாதிரி அவங்க. ஸோ காப்பி ரைட்டிங்னா என்ன ப்ரோ? ஏன் ஒரு பிசினஸ்க்கு காப்பி ரைட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம்? வாட் இஸ் காப்பி ரைட்டிங்? காப்பி ரைட்டிங் இஸ் பேசிக்கலி persuading people in words to sell. Okay, anything that is converting as a like a sales or something, it involves copy. And copywriters play a very crucial role. The biggest agencies like Ogilvy is started by a copywriter. Ogilvy தான் அவர் பேரு. கம்பெனி பேரு Ogilvy தான். ஓ, அவர் பேரு Ogilvy, கம்பெனி பேரு. ஓகே. So அந்த மாதிரி the giants of marketing industries are copywriters. Okay. So not creative directors, copywriters. They eventually turn as creative directors. So copywriters அதான் ஒரு விஷயத்தை விற்கிறதுக்கு அவங்க அந்த words are so powerful and the way they conceptualize the whole campaign எல்லாமே that's the importance of a good copywriter. ஒரு சின்ன ப்ராடக்டா இருந்தாலும் அந்த வேர்ட்ஸ் பவர்ஃபுல்லா இருந்தா இட் செல்ஸ். டியூரெக்ஸ் பாத்தீங்கன்னா இந்த காப்பி இஸ் வாட் ரன்ஸ் தி ஹோல் ஷோ. காப்பி ரைட்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஒரு பெரிய பிசினஸ்க்கும் காப்பி ரைட்டிங் ரொம்ப முக்கியம். ஆமா, காப்பி ரைட்டிங் கம்ஸ் அண்டர் த மார்க்கெட்டிங் அம்பர்லா. ஸோ பேசிக்கலி ப்ரோ, ஏஐ மார்க்கெட்டிங் ரீப்ளேஸ் பண்ணும், மார்க்கெட்டிங் ஏஜென்சி ரீப்ளேஸ் பண்ணும். ஏன்னா இப்போ வந்து காப்பி ரைட்டிங் இதுக்கு முன்னாடி ஒரு 2 to 3 years முன்னாடி நான் வந்து ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணின்னு நினைச்சேன். அது டெவலப் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் நினைச்சேன். ஏன்னா காப்பி ரைட்டிங் ஒரு ஹை இன்கம் ஸ்கில்லா அப்போ இருந்தது. எப்பவுமே இருக்கு. ஆமா, அது எவ்வளவு ஏஐ வந்தாலும் அது அழிக்கவே முடியாது. ஏன்னா யூ கேன் ஜென்ரேட் காப்பீஸ் பட் யூ கான்ட் ஹியூமனைஸ் ஒன் காப்பி. எப்படின்னா லைக் ஒரு இம்பார்ட்டன்டான ரிலேட்டபிளா ஒரு விஷயத்தை எடுத்து அது கூட இன்ஃபியூஸ் பண்ணி எழுதுறதுக்கு இன்னுமே ஏஐயால முடியாது. Until then if you give a prompt, அந்த prompt கொடுக்கிறது you have to have knowledge. அதுக்கு you need to know copywriting. So basically you can't replace. Okay, copywriting you can improve your efficiency by 98% also, but you can't replace. Like average or above average people can be replaced with AI, but the pure hardcore excellent copywriters can't be. Okay, so copywriting in sense marketingல எந்த ஃபீல்டுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது ஏஐயால. லைக் விஷயம் பண்ணலாம், which is அதான் above average இல்ல ஆவரேஜா இருக்கவங்கள you can replace easily, but இந்த எக்ஸலண்டா இருக்கவங்கள you can't, because AI-க்கு they don't know. It gives what we give, bro. Like basically garbage out தானே. ஸோ அப்போ நம்ம எவ்வளவு இன்டெலிஜென்ட்டா ப்ராம்ப்ட் கொடுக்குமோ அவ்வளவு இன்டெலிஜென்ட்டா அது கொடுக்கணும் உங்களுக்கு. அப்போ யூ நீட் டு பி இன்டெலிஜென்ட், அப்போ யூ நீட் டு பி அபோவ் எவ்ரிதிங், லைக் எக்ஸலண்டா இருக்கும். ஓகே ஓகே, இப்போ நீங்க growth marketing சொன்னீங்க. ஸோ growth marketing ஏன் ஒரு இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்? ஸோ growth marketing எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, லைக் there are different channels. ஓகேவா, சோஷியல் மீடியால போகலாம், SEO பண்ணலாம், பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். அண்ட் மோர் தென் திஸ், இது எல்லாமே பண்ணிட்டு பீப்புள் வில் பி லைக் ஒரு கன்சிடரேஷன் ஸ்டேஜோட விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா ஒரு ரிட்டன்ஷனோ ஒரு கம்யூனிட்டியோ அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸை எங்கேஜாவே வச்சுக்கிறதுக்கும் அந்த கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூ இருக்கிற வரைக்கும் அவங்களை பார்த்துக்கிறதுக்கு there is no strategies. So growth marketing is basically combining all these 3 and different channels for a business. Personal இந்த மாதிரி இந்த பிசினஸ்க்கு ஒர்க் ஆகும்னு கொடுக்கும்போது ஒரு பிசினஸ் ஓனருக்கு 4-5 ஏஜென்சிஸ் போக தேவையில்ல. ஒரு டாப் SEO ஏஜென்சி, டாப் SM தனித்தனியா போவதில்லை, ஒரே இடத்துல எல்லாம் இருக்கும்போது
நாங்களும் யாரையுமே ப்ளேம் பண்ண மாட்டோம். ஸோ இந்த எஸ்இஓ ஒர்க் ஆகல, அதனால தான் இது ரிசல்ட் வரல. ஸோ வி ஹேவ் எண்ட் டு எண்ட். ஸோ வில் பி ரெஸ்பான்சிபிள் ஆல்சோ. ஸோ ஓகே, எவ்ரிதிங் இன் பர்சுவேஷன் இட்ஸ் வாட்ஸ் இஸ் காப்பரேட்டிங். ஓகே. ஆமா, அண்ட் இட் ஆல்சோ அது ஒரு சேலுக்காக தான் எழுதுறோம். லைக் லிங்க்டின் போஸ்ட் எழுதினாலுமே அட் தி எண்ட் அது ஒரு இன்பவுண்டுக்காக தான் எழுதுறோம். ஸோ அது ஒரு பிராண்டிங்காக எழுதுறோம். அட் தி எண்ட் இது ஒரு பிராண்டிங் மெசேஜா தான் எழுதுறோம். ஸோ அது வந்து காப்பி அண்ட் கண்டென்ட் ஒரு சின்ன லைன் தான். ஸோ பட் காப்பி ரைட்டிங் இல்லாம எதுவுமே எழுத முடியாது. சம்திங் தட் நீட்ஸ் டு ட்ரிகர் பீப்புள் பர்சுவேட்னா அது காப்பி ரைட்டிங் தான். இது மூணுத்துலயுமே இருக்கு. லைக் growth மார்க்கெட்டிங்லயும் இருக்கு, பர்சனல் பிராண்டிங்ல இருக்கு, கன்சல்டிங்ல ஸ்ட்ராட்டஜி வைஸ்ல இருக்கும். ஸோ ஒரு கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் பண்றதா இருக்கட்டும், அது எல்லாத்துலயுமே காப்பி ரைட்டிங் நீட்ஸ் டு பி இன்வால்வ். சரி, ஓகே ப்ரோ. நான் இது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டினா கேட்கறேன். லைக் வந்து நான் ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன். லைக் வந்து ஃபேமிலி பிசினஸ். இப்போ வந்து சலூன்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அந்த சலூன்ஸ் வந்து 5 சலூன்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த 3 சலூன்ஸ் ஓகே ஓரளவுக்கு போகுது. 2 சலூன்ஸ் வந்து ப்ளீட் ஆயிட்டு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணணும்? மார்க்கெட்டிங் மூலமா நான் என்ன பண்ணணும்? எப்படி நான் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அந்த 2 சலூன்ஸை? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட டேட்டா பேஸ்லாம் எப்படி இருக்கு? ஆர் தீஸ் டிஜிட்டல் டேட்டாஸ் ஆர் இது எப்படி இருக்கு? இல்ல கஸ்டமர் கிட்ட நாங்க எல்லாமே சிஸ்டம் பில்ட் சிஸ்டமா தான் இருக்கும். எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா எல்லாமே டேட்டாஸ்லாம் என்ன சொல்லுது? லைக் ஹூ இஸ் யுவர் ஆடியன்ஸ், அந்த என்ன லொகேஷன்ஸ்ல பிளேஸ் ஆயிருக்கு? லைக் வந்து ஃபர்ஸ்ட் நான் லைக் அந்த 3 சலூனுமே வந்து நல்லா போற 3 சலூனுமே ஒரு நல்ல லொகேஷன்ல தான் பிளேஸ் இருக்கு. ஆக்சுவலி 5 சலூனுமே நல்ல லொகேஷன் தான் ப்ரோ. 3 சலூன் வந்து இன்னும் கொஞ்சம் மெயின் ரோட்ல இருக்கு. மெயின் ரோட்ல இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஓகே. அந்த 2 சலூன்ஸ் வந்து லைக் இந்த நார்மல் அவ்வளவா அந்த பீப்புள்ஸ் நிறைய இதுவாக அந்த ஏரியால இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஏரியால எப்படி நம்ம வாக்கின்ஸ் இம்ப்ரூவ் பண்றது? ஓகே, லைக் ஐ கம்ஸ் அண்டர் இந்த பிசினஸ் இந்த சலூன்ஸ் ஃபீல்ட்ல வரனால வாக்கின்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னா ஐ நீட் டு செக் யுவர் எக்ஸ்டீரியர்ஸ் எப்படி இருக்குங்க. ஓகே, எக்ஸ்டீரியர்ஸ் யூ நீட் டு லைக் ஹேவ் வைப்ரண்டா. வெளியில வந்து ரோட்ல நடக்கும் போது என்ன கடைன்னு பாக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ரொம்ப டல்லா லைட்டிங்கே இல்லாம இல்ல லைட்டிங்லாம் பக்கவா தெரியல. பட் ஜஸ்ட் சேயிங் ஆஸ்பெக்ட் அதெல்லாம் இருக்கு. அண்ட் ஹவ் யூ பிராண்டட் இட்னு எனக்கு தெரியல. ஸோ அது பார்க்கணும். அண்ட் வாட்ஸ் யுவர் பிரைசிங் ரேஞ்சுன்னு பார்க்கணும். அங்க டெமோகிராபிக்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. வாட்ஸ் த காம்படிஷன் லுக்ஸ் லைக். உங்க காம்படிஷன் அங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. பக்கத்துல எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு தெரியல. ஸோ நிறைய டேட்டாஸ் இருக்கு, டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் வச்சு பண்ணலாம். அண்ட் we can do கூகுள் மை பிசினஸ்ல, கூகுள் மேப்ஸ்ல அது பண்ணிட்டு இருக்கோம். அது பண்ணலாம். ஸோ அதுலயே ஆட்ஸ் இருக்கு, அது பண்ண முடியும். ஸோ பேசிக்கா நான் என்னென்ன சர்வீஸ் நான் உங்ககிட்ட இருந்து நான் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி பிசினஸ் பண்ணணும்? இப்போ நான் வந்து சம்திங் காப்பி ரைட்டிங் பண்ணணுமா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணுமா, இல்ல கண்டென்ட் கிரியேஷன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்ல கண்டென்ட் கிரியேஷன் பண்ணணுமா, அந்த மாதிரி சம்திங் வேற ஏதாச்சும் நான் அதுல பண்ணாதான் எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு கேட்கறேன். லிட்டரலி ஒரு 5 பிரான்ச் இருக்குன்னா யூ கேன் லிட்டரலி ஹேவ் இன்ஸ்டாகிராம் கண்டிப்பா இருக்கும். அதுல யூ கேன் கிரியேட் ரீல்ஸ், நிறைய ரீல்ஸ் பண்ணலாம். லைக் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாம். அதை ட்ரெண்டிங் ஆடியோ வச்சு போடலாம். அண்ட் யூ கேன் ஆஸ்க் ஃபார் டெஸ்டிமோனியல்ஸ் ஃப்ரம் பீப்புள் எப்படி தே ஹேவ் டிரான்ஸ்ஃபார்ம்னு. There are a lot of creative ways to go about with saloons. அதெல்லாமே if you put in release-நாலே people will like more like to come to your saloon. So Instagram அதுல போடலாம் ப்ரோ. இன்ஸ்டாகிராம்ல it's a B2C business to consumer. So அதுல வந்து நம்ம எப்படி followers like people's views increase பண்றது? லைக் இன்ஸ்டாகிராம்ல ஏன்னா மார்க்கெட்டிங் தானே எல்லாமே பேஸ்ட். ஆமா, அதான் பேசிக்கலா நான் சொன்ன இந்த ரீல்ஸ்லாம் போட்டா it will grow. ஓகே, அதுல ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்கா இன்ஸ்டாகிராம்ல போடுறதுக்கு? லைக் இந்த ஹூக் வைக்கிறது, இல்ல நம்ம ஆடியோ வச்சா ஒரு இதுக்கு போறது? இப்போ நான் சொன்னேன் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் உங்ககிட்ட வந்து முடிவெட்ட வராருன்னா யூ கேன் ஜஸ்ட் ஆஸ்கிங் லைக் என்ன எப்படி உங்களுக்கு ஹேர் ஸ்டைலிங் வேணும்னு கேட்கலாம். ஆர் ஹவ் யுவர் யூ கேன் ஆஸ்க் யுவர் பார்பர் ஹூஸ் கட்டிங் த ஹேர், அவர்கிட்டயே கேட்கலாம். நீங்க இந்த என்ன மாதிரி கஸ்டமர் வந்தாங்கன்னா ஹவ் வில் ட்ரீட் தெம், 5 திங்ஸ் டு லைக் கேட்கறதுக்கு, அவர் முடிவெட்டுறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட கேட்கறது, அந்த மாதிரி எல்லாம் we can see. So that kind of aspects we can shoot as a reel and post. Or ஒரு டைம் லேப்ஸ் மாதிரி எடுத்து அதை கட் பண்ணி ட்ரிம் பண்ணி ஒரு ட்ரெண்டிங் ஆடியோ போட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காமிக்கலாம். lot of aspects. இது எல்லாமே people like they share with people. So it increases the efficiency of going viral sometimes. So அது மூலியமா people will follow you. அதுக்கப்புறம் பிராண்ட் தெரிய ஆரம்பிக்கும். Then கன்வர்ஷன் நடக்கலாம். people ask you for booking. அப்படியே போகும். ஓகே ப்ரோ. பாருங்க.